இந்த சாப்டர்ல நம்ம ஆக்டிவிட்டி கோட்ஸை பற்றி பார்ப்போம். ஆக்டிவிட்டி கோட்ஸ்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை ஷார்ட் பண்ணி அதை கேட்டகரைஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதை வேறு செட்டிங்ஸ் மூலமாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணி காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செட்டின் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டீஸில் நம்மளுக்கு எந்தெந்த ஆக்டிவிட்டி டிலே ஆகிருக்கு, எந்த ஆக்டிவிட்டி டிலே ஆகாமல் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை தனியாக குரூப் பண்ணி காட்டலாம் இந்த ஆக்டிவிட்டி கோட்ஸ் மூலமாக. இப்போ ஆக்டிவிட்டி கோட்ஸ் பிரைமோரால நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பிரைமோரா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்டிவிட்டி கோட்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மோரார்லெஸ் ஆக்டிவிட்டி கோட்ஸும் ப்ராஜெக்ட் கோட்ஸும் சேம் தான். இப்போ ஆக்டிவிட்டி கோட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்டர்பிரைஸில் ஆக்டிவிட்டி கோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஆக்டிவிட்டி கோட் விசார்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் குளோபல், இபிஎஸ், ப்ராஜெக்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் குளோபலில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக அவங்க நிறைய ஆக்டிவிட்டி கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரீசன் ஃபார் டிலே, எதனால ஆக்டிவிட்டி டிலே ஆச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாஃப் அவைலபிலிட்டி, ரெக்குயர்மெண்ட்ஸ் லேட், டெஸ்டிங் டேட்டா டிபெண்டன்சி, இதனால லேட்டாக இருக்குது அப்படின்னு ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், புதுசாக கிரியேட் பண்ணுறதுனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மாடிஃபை கிளிக் பண்ணுங்க. ஒரு நியூ ஆக்டிவிட்டி கோடு கிரியேட் ஆகும். இதில் நம்ம யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு கோடை கிரியேட் பண்ணுவோம். இப்போ யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம யூசேஜ் ஆஃப் மெட்டீரியலில் ஃபர்ஸ்ட் ஆட் கொடுக்குறோம். ஆடில் கோட் வேல்யூ நம்ம கொடுக்குறது தான். ஜஸ்ட் நான் 141 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கோட் டிஸ்கிரிப்ஷன் யூசேஜ் ஆஃப் பிரிக்ஸ் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். 142 கொடுக்குறேன். நான் யூசேஜ் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த கோட்ஸ் மூலமாக நம்ம ஆக்டிவிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ப்ராஜெக்ட் டீட்டெயில் விண்டோவில் கோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதான் ஆக்டிவிட்டி கோட்ஸ். ஜஸ்ட் நம்ம எந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமோ அந்த ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணிவிட்டு கோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கீழே அசைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அசைன் ஆப்ஷனை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நம்ம கிரியேட் பண்ண கோடு இங்கே டிஸ்பிளே ஆகும். இது குளோபலில் இருக்க கோட்ஸ் எல்லாமே இப்போ டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நம்ம பண்ணது ப்ராஜெக்டில். ஜஸ்ட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். யூசேஜ் ஆஃப் பிரிக், நான் யூசேஜ் ஆஃப் பிரிக். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கு ஃபூட்டிங்கில் பிரிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூசேஜ் ஆஃப் பிரிக் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஆட் கொடுக்குறேன். ஆட் ஆயிடுச்சு. அடுத்தது பீமில் நம்ம பிரிக் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ராஜெக்ட் போயிட்டு நான் யூசேஜ் ஆஃப் பிரிக்ஸ் கொடுத்து ஆட் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸை சிமிலராக பிரிச்சுக்கலாம். இப்போ நான் வால் கொடுக்குறேன். வாலில் பிரிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூசேஜ் ஆஃப் பிரிக். பிளிந்த் லெவலில் நம்ம பிரிக் யூஸ் பண்ணுவோம். ஆட் கொடுங்க. பீம் காலத்தில் நம்ம பிரிக் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 23 செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் யூசேஜ் ஆஃப் பிரிக் கொடுத்து ஆட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேரபெட் வால்லையும் பார்ட்டிஷன் வால்லையும் நம்ம பிரிக் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்து யூசேஜ் ஆஃப் பிரிக் கொடுத்து ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் கொடுங்க. இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆக்டிவிட்டி அசைன் பண்ணியாச்சு, ஆக்டிவிட்டி கோட்ஸ் அசைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆக்டிவிட்டி கோட்ஸ் எப்படி தனியாக எடுத்து பார்க்கலான்னா, வியூவில் போயிட்டு குரூப் அண்ட் ஷார்ட் பை ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ குரூப் அண்ட் ஷார்ட் பை ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சரில் தெரியுது. அதனால தான் குரூப் பையில் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் லெவல் 1 இருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவையானது யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ அது இதில் கிரியேட் ஆகிருக்கும். யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஜஸ்ட் பாருங்கள், பிரிக் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் யூசேஜ் ஆஃப் பிரிக்ஸ் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு தனியாக இருக்குது. இப்போ இந்த பிரிக் யூஸ் பண்ணாத யூனிட்டுக்கு நம்ம பிரிக்கை சப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பிரிக் இல்லைன்னா கூட ஷார்ட்டேஜ் ஆஃப் பிரிக் இருக்கும்போது கூட இந்த வேலை நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணிப்போம். இதுதான் ஆக்டிவிட்டி கோட்ஸோட யூசேஜ். நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம எக்ஸ்பென்சஸ், பட்ஜெட், காஸ்ட் அதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம்.